Hi friends, welcome to BALAKAVI channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. வெயில் அதிகமாக டெய்லி ஐஸ்கிரீம், டெய்லி சில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும்னே தோணுது. அதுக்காக தாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டிஃபரண்டான சம்மருக்கான ஜில்லுன்ற ரெசிபி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அதில் முக்கியமானது ஒன்று என்னன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம வந்து கோன் ஐஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம். ஃப்ரெஷ் க்ரீம் 200 கிராம் எடுத்திருக்கேன், 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், சால்ட் வந்து பிஞ்ச் அளவு, வெண்ணிலா எசன்ஸ் வந்து நமக்கு ஐஸ்கிரீமுக்கு ஃப்ளேவருக்காக 1/2 டீஸ்பூன் எடுத்துக்க போகிறோம், கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். இந்த கோன் இவ்வளோதாங்க. எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஐசிங் சுகர் தேவைப்படும். அதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் காமிச்சிடுறேன். இந்த சுகரை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சுகர் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ இதோட நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்க்க போகிறோம். எடுத்துகிட்டு வரலாம். அவ்வளோதான், பொடி பண்ணி எடுத்தாச்சு. இவ்வளோதாங்க நமக்கு ஐசிங் சுகருங்க. இப்போ வந்து நம்ம ஐசிங் சுகர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அவ்வளோதான், அதை ஆட் பண்ணிக்கலாம். கோன் ஐஸ் இது லைட்டாக சால்ட்டு போட்டதை மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வச்ச ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரூம் டெம்பரேச்சர், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அதில் தான் நம்ம இப்போ செய்கிறோம். நம்ம இந்த ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஐசிங் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஐசிங் சுகர் நமக்கு நல்லா டிஸ்சால்வ் ஆகணும், கரையணும். கரையிற வரைக்கும் எப்படி ஸ்பூனால் லைட்டாக நம்ம கிண்டி விட்டு கரைய வைப்போமோ அதே மாதிரி நல்லா கரைய விட்டுங்க. அதுக்காக தான் நான் சுகரை பொடி பண்ணி ஐசிங் சுகர் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். சுகராக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரையிறதுக்கு டைம் ஆகும். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ ஐஸ்கிரீம், வெனிலா ஐஸ்கிரீம் ரெண்டுமே நம்ம கோனில் இப்போ போட போகிறோம். அதுக்காக இதை 2 பிரிவாக இப்போ பிரிச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம 2 பகுதியாக பிரிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து ஒன்றை வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி உரமா வச்சிடலாம். அடுத்தது இப்போ இதில் நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க, அப்போ தான் கெட்டி விழாமல் இருக்கும். இப்போ இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ வந்து இதில் வந்து சாக்கோபார் ஐஸ்கிரீம் வச்சுருக்கோம், இதில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் ஒரு 3 ஹவர்ஸ் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம 3 ஹவர்ஸு இந்த சாக்லேட் ஐஸ்கிரீமும் வெண்ணிலா ஐஸ்கிரீமும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். பாருங்க, நல்ல க்ரீம் ஆயிடுச்சு. இவ்வளோதான். இதை நம்ம இப்போ ஒரு 12 ஹவர்ஸு ஃப்ரீசரில் வச்சு நாளைக்கு கோனில் ரெடி பண்ணலாம்.
ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஐஸ்க்கும் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுவோமோ அலுமினிய பேப்பர் போட்டு கவர் பண்ணி நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் 12 hours. பாருங்க நல்லா க்ரீமி வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அலுமினியம் ஃபாயில் கவர் பண்ணி ஃப்ரீசரில் இதோட சாக்லேட் ஐஸ்கிரீமோட இது வெண்ணிலா ஐஸ்கிரீமையும் சேர்த்து நம்ம 10 to 12 hours வச்சு எடுக்க போகிறோம். நம்ம சீக்கிரம் வந்து மெல்ட் ஆகிடும். அதனால் இந்த ஐஸ்கிரீம் நம்ம சீக்கிரம் சாப்பிட்டுடணும். சீக்கிரமாக வந்து நமக்கு கோன் ஐஸில் வந்து மிஷின் வச்சுருப்பாங்க. அது மூலிமா தான் நமக்கு மிஷினில் போடுவாங்க. இதே மாதிரி பைப்பிங் வச்சுருந்தீங்கன்னா இந்த பைப்பிங் பேக்கில் வச்சு கூட நம்ம கோன் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்பூன் இந்த கோன் வச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி மெத்தடை மட்டுமே எடுத்திருக்கேன். அவ்வளவுதான், சுவையான கோன் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.